தன்னானே நானா தரி தரி ரிரி தரிரி தன்னாராரி தரிரி தரிரி தரிரி. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்க, கருப்பா இருந்தாலும் எனக்கு அந்த வேர்டே பிடிக்காது. நான் பண்ற ஆடிஷன் எல்லாம் மிமிக்ரி தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஈரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி ஐயோ வருது. டிஎஸ்கே சினிமா வெங்கடேஷ் கேரக்டர் யார் வேணா பண்ணலாம். இருறா நான் பாராட்டிக்கிறேன்டா, பாராட்டிக்கிறேன்டா, நான் சொல்றதை கேள்றா ஃபர்ஸ்ட். அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த குழந்தைங்கள்ட்ட கருப்புன்றது ஒரு அழகான கலர், வெள்ளைன்றது ஒரு கலர், எல்லாமே இட்ஸ் ஆல் அபவுட் இது கலர். இது வந்து நாட் அபவுட் கேரக்டரைசேஷன். சினிமாவில் அரசியல் வந்து டெஃபினட்டாக பேசணும். இல்லாமல் இப்போ எப்படி நம்ம லைஃபே வந்து ஒரு அரசியல் தானே. ரொம்ப வருஷமா ரிலீஸ் ஆக வேண்டி இருக்கிற படம் அடங்காதுன்னு ஒரு படம், அதுவும் ஜூன்ல ரிலீஸ் ஆகிறதா. லப்பர் பந்துக்கெல்லாம் முன்னாடி பண்ண ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கேரக்டர் ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், அந்த கண்ணீரை மூடி கொண்டு இன்பம் கொடுப்பான். நீலம் சோஷியல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நீலம் சினி டாக்ஸ்ல நம்ம கூட சினிமா பத்தி பேசுவதற்காக ஆக்டர் டிஎஸ்கே அவங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. கிட்டத்தட்ட காலேஜ் டைம்ல இருந்தே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மிமிக்ரி அப்படிங்கிற ஒரு திறமை மூலமா ஆதித்யாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது வந்து ஒரு 8 இயர்ஸ் ட்ராவல் பண்ணீங்க. அடுத்து விஜய் டிவியில் வந்து நிறைய ஷோஸ் பண்ணீங்க. குறிப்பாக வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து ஒரு 4 அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது நீங்கள் மட்டும்தான். 15 படங்களுக்கு மேலே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த வகையில் இந்த ஷோவுக்கு வந்து உங்களை நான் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பால்சி, நன்றி. அழகாயிட்டீங்க. இன்னும் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, டிஎஸ்கே சினிமா வந்து உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், உங்கள் வாழ்க்கையை சினிமா எந்த அளவுக்கு மாற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே சினிமா ஆசை தான் வந்தது எனக்கு. ஏன்னா ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா அந்த டைமில் எனக்கு எந்த டேலண்ட்டுமே கிடைக்காது. வரைவேன். அந்த வரைகிறதுலாம் புக்கில் நோட்லலாம் என்ன இருக்குன்னா, நான் ஒரு டிரெக்டர் ஆகணுன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், விஜய் சார் ஃபோட்டோ, அஜித் சார் ஃபோட்டோ, கமல் சார், ரஜினி சார் ஃபோட்டோலாம் வரைஞ்சி அதுக்கு கீழே வந்து என்னன்னே தெரியாது, சும்மா ஒரு டைட்டில் ஏதாவது வச்சு, சும்மா குருதி அப்படின்னு ஒரு டைட்டில்னா குருதின்னு வச்சு கீழே வந்து கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் போட்டு சரவணகுமார், இனிஷியல் இ, அப்பா இளங்கோ, ஸோ இ சரவணகுமார்னு போட்டு அந்த டைம்ல தான் இ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம். ஓகே. இ மூவி அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த ஈல பறக்கிற மாதிரி ஒன்று போட்டு சரவணகுமார்னு போட்டு. ஸோ அப்போல்லாம் வந்து அந்த டைம் அப்படி டி ராஜேந்தர் சார், பேரரசு சார்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணணுன்னு மல்டி டாஸ்கிங் மாதிரி. இதுதான் எனக்கு அதிகபட்ச சினிமாவுடைய முதல் ஆசையே. அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். அப்படி வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல வீட்டில் வந்து சொன்னேன், நான் எனக்கு வந்து டைரக்டர் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜி படிக்கணும், டிஎஃப்டி படிக்கணும்னு சொல்லி தெரியாமல் அப்ளை பண்ணேன் நான். அங்கேருந்து அப்ளிகேஷனுக்கு அட்மிஷனும் வந்தது. ஆனால் என்ன, நீ என்ன வேணா பண்ணு, படித்து முடிச்சுட்டு என்ன வேணா பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது. சினிமாவுடைய முதல் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னுவாங்கல்ல. ஓகே. அதுக்கப்புறம் அடிபட்டு மிதிப்பட்டு, ஆனால் சினிமா என்னன்னே தெரில, நடிக்கவும் தெரில, யார் அணுகணும்னு தெரில, எங்கே போய் பார்க்கணுன்னு தெரில. ஸோ எனக்கு இருக்க ஒரே ஒரு கால் வந்து இந்த மிமிக்ரின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால் சினிமாவை சரியான நபர்களை நான் சந்திக்காதனால அது மேலே இருக்கிற இது எப்படின்னா, ஓகே நம்ம கற்றுக்கிட்டு நம்ம போகணும் ஏதாவது அப்படின்றனால டெலிவிஷனில் சரி மிமிக்ரி நமக்கு இருக்குது, இதை வச்சு இருக்கிற 5-6 வயசை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் டெலிவிஷன் கெரியர். பொதுவாக 2 ரூட்டு சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு பாண்டிச்சேரி போகணுன்னா 2 ரூட்டில் போகலாம். ஒன்று ஈஸியாக போனீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ரூட்டு. இன்னொன்று நீங்கள் விழுப்புரம் வழியாக போய் பாண்டிச்சேரி போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குன்னுவாங்க. ஸோ வந்து எனக்கு ஈஸியாக வழியாக போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக அப்படி சுற்றி பாண்டிச்சேரிக்கிட்ட அப்போ தான் போயிட்டுருக்கேன். இப்போ அங்கே சொல்கிறீங்கல்ல, அந்த திரைக்கதை, வசனம் இதெல்லாம் எழுதி பார்த்த ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கட் பண்ணோன்னா சேப்பாக்கம்ல வந்து சிஎஸ்கே மேட்ச் நடக்குது. ஆமாம். அதுக்கு வந்து அவர் மேட்ச் பார்க்க போயிருக்காரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு இன்ட்டு போட்டு டிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 நபர்களாவது உங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்களா? அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு? அது என்ன சொல்ற, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு டைம்லலாம் நம்மளை வேணும்னே போய் நிற்பேன் நான். ஆரம்ப காலத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த யமுனா அப்படின்னு ஒரு மூவி நான் பண்ணியிருந்தேன். 2வது படம். என்னோட 2வது படம். அப்புறம் மகான் கணக்கு, அது ஃபர்ஸ்ட் படம். காவல்னு ஒரு படம்லாம் பண்ணேன். புறம்போக்குங்கிற புது உடைமை. இதுலலாம் என்ன பண்ணுவேன், வாலண்டரியாக தட் மீன் படம் முடிஞ்சு வெளியில் வந்து நிற்பேன் நான். அப்படியே சும்மா யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே வந்து நிற்பேன். யாராவது பார்த்து நம்மளுக்கு கை கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ஒரே ஒரு அம்மா வந்து இந்த புறம்போக்குங்கிற புது உடைமை படம் பார்க்கும்போது என்னை வந்து திட்டினாங்க.
ஆர்யா தம்பிகிட்ட வந்து நீ சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா நான் தான் வந்து போய் அந்த தூக்கு மேடை அந்த ஒரு இது சொல்லணும். அந்த இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இது சொல்லணும். அந்த அந்த மந்திரம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது நீ சொல்லியிருந்தா அவருக்கு எனக்கு கரெக்டா அது காப்பாத்திருக்கலாமே அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏங்கியிருக்கேன் நிறைய இடங்கள்ல. நம்மள யாரும் பாத்திர மாட்டாங்களா? நீங்க அதுல தானே வருவீங்க. சில பேர் வேற ஏதாவது மாத்தி சொல்லுவாங்க. நீங்க இங்க தானே இதுல தானே வரீங்க அப்படின்ட்டு வேற எதையோ ஒன்று சொல்லுவாங்க. அதை தாண்டி நம்ம பேர் வந்து டிஎஸ்கேன்னு சொல்லி ஒரு 4 பேருக்கு தெரியுதுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக அது. அதுக்காக தானே இவ்வளோ நாள் உழைக்கிறோம் போடுறோம். இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒன்றுமே இல்லாத டைமில் என் சாப்பாடு தண்ணியெல்லாம் விட்டுட்டு இருக்கிறது ஓகே. ஒருத்தன் வந்து ஒரு 8 வருஷம் ஆங்கராக இருந்துட்டு ஓரளவு நல்ல சம்பளம் வாங்கிட்டு ஒரு வீடு, ஃபேமிலி, கல்யாணம், குழந்தைன்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 0ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. ஸோ அது நடந்தது அது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு என்னென்னா, நான் ஜெயிக்கிறதுன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப நிறைய டைம் அன்லக்கியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு இடத்துல இருந்தால் அது லக்கி இல்லை போல இருக்கு. படங்கள்லாம் சொல்கிறேன். என் படம் ஓடவே மாட்டேங்குது, எல்லாமே வந்து பெருசாக வெளியில் வரவே இல்லையே. சொல்லுவாங்கள்ல, இவங்க ராசி இல்லாத ஹீரோ, ராசி இல்லாத ஹீரோயின் இப்படிலாம். இதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது சுத்தமாக. உழைப்பு மட்டும்தான் அந்த ஹோல். பட் நான் மனசில் இன்னும் ஃபீல்ல சம்டைம்ஸ் நினச்சிருக்கேன் இனிஷியல் டைமில். அப்புறம் அது கிடையாது. நீ கரெக்டாக உழைச்சனா உனக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுதான் லவர் பந்து ப்ரூவ் பண்ணுச்சு. ஸோ அதுதான் அந்த போட்டதுக்கான ஸ்டேட்டஸ் போட்டதுக்கான ரீசன். இங்கே ஜெயிச்சவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து நீ சூப்பர்றான்னு சொல்கிறத விட ஜெயிக்க துடிக்கிறதுக்கு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். என்கிட்ட எல்லாமே இருக்குங்க, லைக் நான் நடிக்க சொன்னால் நடிப்பேன், என்ன வேணால் பண்ண நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு அப்ரூவ் பண்ணுறது இல்லை. அந்த கேரக்டர், வெங்கடேஷ் கேரக்டர் யாரை வேணால் பண்ண வச்சிருக்கலாம் கண்டிப்பாக இல்லையா? டாப் ஹீரோஸ் யார் பண்ணியிருந்தாலுமே அது ஒர்க் ஆயிருக்கும். என்னை வச்சு அது பண்ணன்றது இருக்குல்ல. குதிரை வந்து ஓடிட்டு இருக்கு, நல்லா ஓடுற குதிரையில பணம் கட்டுறது வேற. இந்த குதிரை இது காமெடி குதிரைங்க. இது வந்து நடுவில் ஏதாவது பண்ணோம், சேட்டை பண்ணோம், சும்மா சுற்றிட்டு இருக்கோம். இதை பார்த்தாலே நமக்கு அது பண்ணுமான்னு தெரியலன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த குதிரை மேலே கட்டி ஒருத்தன் ஜெயிக்கிறான்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதுதான் எனக்கு நடந்தது. இன்னும் நான் ஜென்ரலாக இப்போ உங்கள் மேலே வந்து இந்த ஃபேம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ டிஎஸ்கே ஏன்னா காமெடி நல்லா பண்ணுவார்ப்பா அப்படின்னு அதை உடைக்கிறது எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? இப்போ நீங்கள் லப்பர் பந்து வந்து எல்லாருமே குறிப்பாக வந்து பாப்பா பார்த்துட்டு சொன்னாங்க, அப்பா ஏன்பா அப்பெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதை உடைக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நானும் அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி? இல்லை, பேசிக்காகவே ஒருத்தவங்களோட ஒரு போர்ட்ரே இருக்குல்ல. இப்போ இவங்க இப்படி தான், இவங்க இதுதான் பண்ணணும், இவங்க இதுக்கு மேலே ஒன்று பண்ணக்கூடாது, இவங்களுக்கு இதுதான் நடக்கும் இப்படின்ற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா ஒன்று இருக்கும். இப்போ காமெடி பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷமாக என்னை வந்து என்னுடைய கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2007 அசத்த போகுது யார் ஷோ. இன்னைக்கு வந்து 2025. ஸோ இன்னைக்கு வரைக்கும் என்னை ரொம்ப அதிகமாக அடையாளப்படுத்துறது வந்து நான் விஜய் டிவிலையோ இல்லை ஏதோ ஒரு ஷோவில் ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக காமெடி ஷோஸ் தான் என்னை வந்து நிலைநிறுத்தியிருக்கு. அண்ட் டு பி ஆனஸ்ட், லப்பர் பந்தில் நெகட்டிவ் கேரக்டர் ஆனாலும் என்னை கொண்டாடினாங்கன்னா அதுக்கு காரணம் நான் பண்ண காமெடி ஷோஸ். சினிமாவுக்கு ஒரு ஆக்டரோட ஒர்க் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு வந்து இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட், டப்பிங் பண்ணுறவங்க அவங்களோட வேலையும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல முடியும்? விஜய் சேதுபதி அண்ணன் வாய்ஸ் யாரெல்லாம் பண்ணுவா அப்படின்னும் போது ஒரு 2-3 பேர் மைண்டில் இருக்கும்போது என் கூப்பிட்டாங்க. நான் இமிடியேட் அவைலபிலிட்டியாக இருந்தேன். ஓகே, டக்குன்னு சரி ஓகே ஒருத்தங்க நம்ம கூப்பிட்றாங்கன்னே நான் போய் உடனே பண்ணேன். டப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் இப்போ நான் தமிழுக்கு ஒரு எபிசோடுக்கு 1 நாள் எடுக்கிறேன்னா தெலுங்குக்கு 2 நாள் ஆகும். ஸோ ஓவரால் 8 எபிசோட்ஸ். இப்போ பாருங்கள், தமிழ் முடிப்பேன் 1 நாள் ஆகிடும், தெலுங்கு முடிப்பேன் ஒரே எபிசோடு 3 நாள் ஆகும். ஒரு எபிசோடு 3 நாள் கணக்கு. ஓகே, இப்போ 18 × 3 என்னாச்சு? 16, 24 நாள் 25 நாள் நான் டப் பண்ணேன். கமல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, பாம்புக்கும் பயப்படக்கூடாது, டைலாகும் கரெக்டாக பேசணும். அது மாதிரி விஜய் சேதுபதி வாய்ஸும் வரணும், அவங்க அந்த மீட்டர்லேயும் மிஸ் ஆகிடக்கூடாது, தெலுங்குலேயும் பேசணும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது. பட் மேனேஜ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 2 எபிசோடு தாண்டினதுக்கப்புறம் அவங்க மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அது விஜய் சேதுபதி மீன் வேற யாரோ டப் பண்ணலன்றதை மறந்துட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய கிரெடிட். அண்ட் மோர் ஓவர் மேன் ஹிம்செல்ஃப் விஜய் சேதுபதி என்னன்னே கூப்பிட்டு அது சொன்னதுன்றது எனக்கு இன்னும் எனக்கு திடீர்னு மெசேஜ் பண்ணார். சரவணா ஃப்ரீயாக இருக்கியாடா அப்படின்னு மெசேஜ் வந்தது. உடனே ஆனால் என்னென்ன ஃப்ரீயாக இருக்குங்க, நான் சலை கால்லியோ அப்படின்னு என்னென்ன நான் பண்ணுவேன் கால்லனே பேசினோடனே அண்ணே சொல்லுங்கண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே அப்படின்னா அவர் சொன்னார், சரவணா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தடா, ஃபர்சியில் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களோட உழைப்பு ரொம்ப நல்லா இருந்தது, இருறா நான் பாராட்டிக்கிறேன்டா, நான் சொல்கிறத கேள்றா ஃபஸ்ட்டு, நல்லா சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சின்ன நியூவான்சஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தடா, ரொம்ப நல்லா இருந்ததுடா. மலையாள படம் ஷூட்டிங் பற்றி, பிருத்திவி சார் கூட நடிச்சதை பற்றி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் நான் உங்களுக்கு தான் நான் இந்த இது ரிவீலே பண்ணுறேன். யூடியூப்பில் போட்டிருந்தேன், மீன் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். மலையாள படத்தோட ஆஃபர் வந்து பிகாஸ் ஆஃப் லப்பர் பந்து. ஓகே, ஸோ உண்மையாக சொல்லணும்னா பிருத்திவிராஜ் சார் வந்து ஃபஸ்ட் டைம், ஏன்னா நான் வந்து மலையாள படங்களை தாண்டி தமிழ் படத்தில் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவரை. அது ஒரு மொழி ஆகட்டும், கனா கண்டேன் ஆகட்டும்,
வெள்ளித்திரை ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நான் பயங்கரமா ரசிச்சிருக்கேன். பட் அவர்ட்ட அதை சொல்றதுக்கான டைமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவர் கூட காம்பினேஷன் வரும்போதெல்லாம் பேசுவேன். அப்போ பேசுவேன். நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். சில சீன்லலாம் வந்து வாடா போடான்னு சொல்லணும். நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ண டைமில் வந்து இல்லை நீங்கள் சொல்லுங்கள் டிஎஸ்கே, வாடா போடான்னு சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் சொன்னார். அண்ட் அதே மாதிரி டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் தான் டிஎஸ்கே லவர் பந்தில் ரொம்ப சூப்பரான கேரக்டர் பண்ணார். நான் இன்னும் படம் பார்க்கல, இந்த படம் நான் கண்டிப்பாக எல்லாரும் சூப்பராக இருக்க சொன்னாங்க, நான் சீக்கிரம் பார்த்துட்றேன், நான் பிருத்திவிராஜ்னாரு. சார் உங்களை தெரியாதவங்க இருக்க முடியுமா சார்? எப்படி நம்ம ஊரில் அஜித் சார் எல்லாருக்கும் சொல்லுவார்ல, நான் அஜித் குமார், அது மாதிரி அவர் பிருத்திவிராஜ் அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட ஏன்னா 2-3 சீன் அவரோட காம்பினேஷன் இருக்கும். அண்ட் ரொம்ப மறக்க முடியாத விஷயம் என்னன்னா எழுதி கொடுத்தாரு. லைக் வந்து என்னன்னா, நான் என்ன சொன்னேன், சார் எனக்கு இந்த மொமெண்ட் வேணும், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க என்ன. அப்போதான் எழுதி கொடுத்தாரு அவர். எனக்கு ஃபோட்டோ வேணாம் சார், எனக்கு ஆட்டோகிராஃப் பண்ணுங்க. ஆட்டோகிராஃப் போட்டார். டியர் டிஎஸ்கே, நைஸ் ஒர்க்கிங் வித் யூ இன் யோர் டெபியூட் மூவி, குட் லக் அப்படின்னு போட்டு பிருத்திவின்னு எழுதி கொடுத்தாரு. அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் என்னன்னா, லைக் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே அவர் வந்து சொல்லிட்டாரு, டீம்கிட்ட வந்து யாரு வள்ளிய வேலைக்காரனான அப்படின்னு இருக்காரு. காமெடி பண்றதுங்கிறதே கஷ்டம் தான். பட் எல்லாரும் பண்ணும்போது நமக்கு சிரிப்பு வராது. எனக்கு இன்னுமே உங்களை பார்க்கும்போது எந்த சீன் எனக்கு பயங்கரமா ஞாபகம் வரணும், டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் அந்த பிங்க் தோசை கேரட்டை ஊற்றி விட்டா வரண்டி அப்படின்னு பீட்ரூட்டை கரைச்சி விட்டா. ஸோ ஃபுல்லாவே ஸ்கிரிப்ட் நீங்க தான் ஒர்க் பண்ணுவீங்க. அது டைமிங்ல அடிச்சது. அது ஸ்கிரிப்ட்ல கிடையவே கிடையாது. அப்படியா? ஆமா, நிறைய இது விஜய் டிவில பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதுனா ஒர்க் ஆகாதாங்க. ஓகே, டைமிங்ல அடிக்கிற காமெடிஸ் நிறைய ஒர்க் ஆயிருக்கு. அது மாதிரி தான் அந்த பிங்க் தோசை காமெடி ஆகட்டும். அப்புறம் ஒரு சில இதெல்லாம் இது எதுனா அந்த ஒரு ஆன்டி மாதிரி 2 பேரும் பண்ணியிருப்போம், லேடி கேட்ட போட்டு. அதுல வந்து வேணா நமஸ்தே நமஸ்கார் அப்படின்லாம் அப்படின்னே வாய்ஸ் இமெயில் கையிலே வந்து இப்படி பண்றான். என்னாடி வாய்ஸ் திடீர்னு வாய்ஸ் மாத்துற, இனிமேல் இப்படிதான் பேசுவோம் அப்படின்னு இந்த ஸ்பாட்ல ஒண்ணு நடக்கும். அதே மாதிரி உள்ளர வந்தோடனே அசார் வந்து கிளாப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டான். இந்த மாதிரி செட் பண்ணிட்டான். உள்ளே வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டே போல இருக்கு, எல்லாம் கை தட்டுறானுங்கோ, அந்த மாதிரிலாம் சும்மா அதான் டைமிங்ல பண்ற காமெடி ஒர்க் ஆகும். டு பி ஆனஸ்ட் என்னன்னா, எனக்கும் அசாருக்குமே இருக்கு ஒரு டிரெக்ஷன் மேல ஒரு இது இருக்கு. பட் அதுக்கான டைமா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் சும்மா 2-3 மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, பேசிட்டு தான் இருக்கும். மிமிக்ரி வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா மேடைகள் எங்கேயாவது பண்ணீங்களான்னா, ஏன்னா மூவிஸ் போனதுக்கு அப்புறம் சொல்றேன், அந்த ஷெடியூல் பிஸியாக இருந்து போயிட்டு இப்போ ஏதாவது ஒரு ஸ்டோரி பார்க்கும்போதோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் பார்க்கும்போது இல்லை யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது மிமிக்ரி பண்ணிட்டு டப்புன்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ரீகால் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா? இப்போ லவர் வந்து ஸ்டுடியோல செட்லயே ஒருத்தங்க மாதிரி இப்போ காளி வெங்கட் என்னன்னா, அந்த காளி வெங்கட் எப்படி பேசுவாரு, அதெல்லாம் நாங்கள் சும்மா ட்ரை பண்ணுவேன். ரீசெண்டாக காளி வெங்கட் வந்து நீங்க பேசுனது பயங்கர ட்ரெண்டாக ரீல் ஆச்சு. அது சும்மா நம்ம பாலசரவணன் ஐயா தான் எடுத்தார். ஓகே, நாங்கள் சும்மா லப்பர் பந்து ரிலீஸ் ஆகி அன்னைக்கு நைட்டு செம பாசிட்டிவ் நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு கேதரிங், ஹரிஷ் கல்யாண் பிரதர் வந்து அவங்க வீட்டில் வந்து சும்மா ஒரு டின்னர் கூப்பிட்டுருந்தாங்க. போனோம். அப்போ வந்து சும்மா நான் பண்ணிட்டு இருந்தேன், ஏரியாவில் புறா இருந்தேன் பேசுகிறேன். அதுக்கப்புறம் ஒரு வேலையை மாறிடுச்சுனாங்க அப்படின்னா, ஐயோ அப்படி இருக்கு தலைவா அப்படின்னு சொல்லி, நீங்கள் இப்போ வாங்கிட்டு அப்புறம் அந்த கேமரா அப்படி வச்சு, ஆனால் நீங்கள் பேசுங்க காலி என்ன, நீங்கள் இப்போ வாய் மட்டும் அசைங்க அவர் பேசிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்படி வச்சு இப்படி அப்படியே பேன் பண்ணால் நான் வருவேன், ஏரியாவில் புறா இருந்தேன் பேசுகிறேன், அதுக்கப்புறம் வேலையே மாட்டேன் எங்கள் பிள்ளை அப்படின்னு. அந்த மாதிரி சும்மா செட்டில் அடிக்கடி ஒரு பெட்டர் மேக்ஸ் படம் பண்ணும் போதெல்லாம் அந்த எல்லா கேரக்டர் வாய்ஸும் முனிஷ்காந்த் தானே, தலைவரே வணக்கம் தலைவரே, ஐயோ பயங்கரம் டிகேஎஸ், என் பேர் டிஎஸ்கேன்னு சொல்ல மாட்டாரு, டிகேஎஸ் இப்போ நேற்று கலக்கிட்டாப்லங்க, ஐயோ பயங்கரம் சூப்பராப்பா என்ன தலைவரை பட்டிங்க, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் செட்டில் நடக்கிற ஆளுங்களை வச்சு அங்கங்க சும்மா ஏதாவது ஒன்று பண்ணுவோம். நிறைய அதெல்லாம் மிமிக்ரி வந்து அது நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் குறைச்சிக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு 2 பேர் வந்து சொன்னாங்க. ஒன்று சிவகார்த்திகேயன் நான் சொன்னார் என்கிட்ட, மெரினா டைம்லேயே என்கிட்ட சொன்னார், நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிமிக்ரியை கம்மி பண்ணிக்கங்க, ஆமாம் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா. அப்போ நான் புறம்போக்கு படம் பண்ணும் போதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். புது வாய்ஸஸ்லாம் எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக அந்த டைமில் எடுத்து விஜய் சேதுபதி தான் எடுத்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ சும்மா கலவைக்கில எப்பயாவது பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இப்போ இவர் ஆகட்டும், இந்த லோகேஷ் கனகராஜன் பிரதர் வாய்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் சும்மா அப்படியே போகிற போக்கில் அது அந்த மாடுலேஷன் எடுக்கும்போது வந்துடும் நமக்கு. இல்லைன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பொறுத்த ஆமாம், இப்போ 2 ஒன்று தான். இப்போ காளி வெங்கட் எப்படி இருக்கு, ஏரியாவில் புறா இருந்தேன் பேசுகிறேன், அதுக்கப்புறம் லெவலே மாறிடுச்சுண்ணே, கால்ச்சி நல்ல ஆங்கிரிலாம் பண்ணுறாப்புல, அடுத்து என்ன கூப்பிடுங்க, இந்த மாதிரி இருக்குண்ணா. இதே தான் லோகேஷ் கனகராஜ் அவர் இந்த கைதி மாநகரம் படம் பண்ணும்போது பயங்கரமாக
ஸ்கிரிப்டுக்காக நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணோம். பட் டெஃபினட்டாக வந்து அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்த கைதி மாநகரம் சொன்னால் மட்டும் தான் அந்த வாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் வேற வாய்ஸ் போயிடும். அதனால பேஸ் அது சும்மா அந்த கரகரன்னு லைட்டாக இருக்கிறத வச்சு எடுத்துக்கிறது தான். நான் வந்து விலாயத் புத்தாவோட ஆஃப்டர் பார்ட்டியில் கூட நான் வந்து மிமிக்ரி பண்ணேன். அது நாள் வரைக்கும் என்கிட்ட பேசாத ஆட்கள்லாம் வந்து பேசினாங்க. ஆக்சுவலாக சூப்பர் அடி போல என்ன டேலண்ட் சார் இல்லைங்க, என்ன கமல்ஹாசன் அப்படி இருக்கு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி யார் யாரோ இப்போ ஈவன் ப்ரொடியூசர் முத கொண்டு வந்து ஹக் பண்ணி நான் டிவியில் பார்த்துருக்கு இதை விட அடிபொலி சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ஒரு ஈஸி கனெக்டிங் ஃபேக்டராக இருக்கும் மிமிக்ரி. ஒரு ஆடிஷன்ஸ்க்கு உங்களை நீங்கள் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? இல்லை முன்னாடி எப்படின்னா ஆக்சுவலாக முன்னாடி வந்து நம்ம மிமிக்ரி மட்டும்தான் தெரியும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் மெட்ராஸ் படத்துக்கு ஆடிஷன் போனேன். ஓகே. ரஞ்சித் அண்ணனோட படத்துக்கு. அப்போ என்னன்னா எல்லாரும் இங்கே ஆடிஷன் போகுது இங்கே ஆடிஷன். அப்போ நான் அட்டகத்து தினேஷ் அவரோட ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், வாராய வெண்ணிலாவின். அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஓகே. அப்போ நான் வந்து அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அப்போ வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் இப்போ நம்ம ரைட்டர் எடுத்தார்ல அவர்கிட்ட சொல்லி ஆடிஷன் போகிறேன். பேசி பார்த்தா ஆடிஷன் போனால் நான் ஆடிஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக மிமிக்ரி. ஓகே. எனக்கு என்ன தெரியும், இப்போ சூர்யா சார் டைலாக்கா அடிக்கிறது. அந்த 6 படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், அந்த ஆறு மொத்தையும் பகச்ச அந்த மாதிரி ஏதோ ஒன்று லாங் டைலாக் இருக்கும். அச்சாம்பரம் ஒரு பிரேக்கு. அப்போ தெரிஞ்சுதுடா அவ்வளோ பழகும் போது அண்ணா மாதிரி தான் பழகினேன். இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. சூர்யா சார் டைலாக்காக பேசுகிறேன், சிங்கம் டைலாக்லாம் பேசுகிறேன், பஞ்சாக பேசுகிறேன், எல்லாம் ரசிக்கிறாங்க, சூப்பர். ஆனால் என்ன ஃபைனலாக ஆன் த ஹோல் இங்கே என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரியலாக என்ன பண்ணுறீங்க ஒரு மிமிக்ரி பண்ணுறதுலாம் அப்போ எனக்கு தெரியல. ஓகே. இப்போ நான் பண்ணுற ஆடிஷன் எல்லாம் மிமிக்ரி தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் என்ன நினச்சிக்கிட்டேன், லாங் டைலாக் பேசினா வாய்ப்பு தந்துடுவாங்க. அப்புறம் தான் லேட்டரில் தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. சினிமாவில் ரேசிசம் இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. ஓகேங்களா. ஒரு ஆக்டரா இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஆக்டர் இருக்காரு, அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த அது அவர் ஃபேஸ் பண்ணும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்? ஏன்னா இது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அது நடக்கும்போது அதை விட்டுட்டு போயிடுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு அந்த உண்மையான டேலண்ட் இருந்தாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரேசிசமே நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று உருவ கேலிகள் ஆகட்டும், இல்லை திறமை மேலே இருக்கிற ஒரு கேலி ஆகட்டும், இல்லை இவங்கெல்லாம் இது பண்ணவே கூடாது இப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, நான் அந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்க, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கு அப்படின்வாங்க. எனக்கு அந்த வேர்டே பிடிக்காது. என்ன புரியவே இல்லையே, இது என்னமோ ஏதோ ஆறுதல் பரிசு மாதிரி. எனக்கு புரியலையே. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லு, அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்க, சூப்பராக இருக்கீங்க, சிரிக்கிறீங்க, அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லுங்க. அது என்ன கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்க? எவனையாவது சொல்லியிருக்கோமா நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் அழகாக இருக்கீங்கன்னு யாராவது சொல்லணுமா? இல்லை. ஆரம்பத்துல இருந்தே இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலில் பார்த்தேன், ஒரு 4-5 குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ஒன்று காமிக்கிறாங்க. இதில் யார் வந்து ஒரு வெள்ளையாக இருக்கிற ஒரு பையனையும் ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு பையனையும் காமிச்சு ஆளையும் காமிச்சு சொல்கிறாங்க, இதில் 2 பேரில் யார் திருடு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கருப்பாக இருக்கவங்க மேலே தான் காமிக்குது. ஏன்னா அப்படி தான் கட்டமைச்சிருக்காங்க எல்லாம். கெட்டவனாக இருந்தால் அவன் கருப்பாக தான் இருப்பான், கெட்டவனாக இருந்தால் அவன் ரகடாக இருப்பான், அவன் வந்து அந்த வேற ப்ரௌனிஷ் கலரில் இருப்பான். இப்படி வெள்ளையாக இருந்தவன் போய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருந்தால் வெள்ளைக்காரன், வேலைன்னு வந்துடுற வெள்ளைக்காரன். இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது மனிதர்களுக்கே புரிதல் வேணுன்ற. இன்னைக்கு குழந்தை கருப்பாக பிறந்துட்டா, ஒரு பொம்பளை பிள்ளை கருப்பாக பிறந்துச்சுன்னா, ஐயோ பொம்பளை பிள்ளை கருப்பாக பிறந்துருச்சு, யார் கல்யாணம்? இன்னைக்கு வந்து நீங்கள் வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்கி மாடல்ஸ் தான் அவ்வளோ டிமாண்ட் ஜாஸ்தி. இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து டஸ்கியாக இருக்கிற டோனில் இருக்கிற ஹீரோயின்ஸ் கிடைக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் எப்படி இருக்கும், நீங்கள் சிம்பிளாக எடுத்து பாருங்க, விஐபி படம் எடுங்க, தனுஷ் சார் டஸ்கி டோனு, ஹீரோ பாருங்க வெள்ளை வெள்ளையர்னு. அவர் ஹீரோ மாதிரி இருப்பாரா? தனுஷ் சார் நீங்கள் ஹீரோ மாதிரி இருக்க மாட்டார், பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பாரா? இன்னைக்கு மாறுது, நிலைமை மாறுது. வில்லனா இருக்கவங்களாம் ஏதோ வெள்ளையா இருக்கிற மாதிரி அப்படி மாத்துறாங்க, அதுவுமே தப்பு தான். ஸோ இங்கே கேரக்டர்ஸ்ன்றது நாட் அபவுட் கலர். அது மெயினாக ஒரு விஷயம் மக்கள்கிட்ட புரிதலாக மாறணும். இன்னொரு விஷயம், மக்களுக்கு மெயினாக ஒரு புரிதல் வேணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த குழந்தைங்கள்ட்ட கருப்புன்றது ஒரு அழகான கலர், வெள்ளைன்றது ஒரு கலர், எல்லாமே இட்ஸ் ஆல் அபவுட் இது கலர். இது வந்து நாட் அபவுட் கேரக்டரைசேஷன். அவங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்லி தரணும், இதுதான் மேட்டர். இப்போது சினிமாவில் வந்து அரசியல் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. எதுக்கு இப்போ சினிமாலாம் அரசியல் பேசுறீங்க, அதெல்லாம் வேண்டாம், ஜாலியாக படம் எடுங்க அப்படின்னு. பட் சினிமாவில் அரசியல் பேசணுமா பேச வேண்டாமா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சினிமாவில் அரசியல் வந்து டெஃபினட்டாக பேசணும், இல்லாமல் எப்படி நம்ம லைஃபே வந்து ஒரு அரசியல் தானே. ஸோ அந்த அரசியல் டெஃபினட்டாக பேசணும். இப்போ நீங்கள் லப்பர் பந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியாது, பட் அதுவும் ஒரு அரசியல் படம் தான். அது வந்து எப்படின்னா குட்டியாக வந்து நீங்கள் வந்து ஒரு
எப்படி சொல்கிறது, வாழைப்பழத்தில் அப்படியே லைட்டாக ஊசி சுருகிற மாதிரி இருக்கணும், சுருக்குன்னு இருக்கணும் லைட்டாக. சரி நம்ம தானே இப்படி, சரி நம்ம இப்படி பார்த்துட்டோம்ல, அந்த மாதிரி இருந்தால் தட் வில் பி ஃபைன். ஸோ இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய படங்கள் இன்னைக்கு அவங்களுடைய வழிகளை சொல்கிற படங்கள்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு சமுதாயத்தை பற்றின ஒரு படத்தை ஒருத்தவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வழி இருந்திருக்கும். ஆனால் அந்த வழியை அனுபவிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும், அது வந்து பார்த்தவனுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ஸ்டே இருக்கு. இதே தான் தமிழரசன் பிரதர் ஒரு தடவை சொன்னார், நான் வந்து அதை தூரத்துலேருந்து பார்த்தவன் அப்படின்னு. ஸோ அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக டெஃபினட்டாக அரசியல் ரொம்ப முக்கியம் சினிமாவில். ஓகே, நான் நிறையா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சினிமா பற்றி நிறைய சீரியஸாக பேசிட்டோம், இப்போ ஒரு ஃபன்னுக்குள்ளே போகிறோம் இல்லையா? அப்படிதான் பொதுவாக எல்லா ஆங்கரும் சொல்லுவாங்க. இதுதான் அந்த சூப் போல கேட்டு வாங்கிட்டு வந்தீங்களா? ஸோ இது என்னன்னா வடிவேல் சாரோட டைலாக் வந்து சூப்லாம் இல்லைண்ணா, அதான் சிக்கன் சூப் போட்ட சூப் பவுல் அது. ஓகே, ஸோ இதில் வந்து வடிவேல் சாரோட டைலாக்ஸ் வந்து நிறைய இருக்கும். சரி, ஸோ இது வந்து 2 வச்சுக்கலாம். இந்த டைலாக் வந்து நீங்கள் எடுத்து படிக்கும்போது இந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு எங்கே ரிலேட் ஆச்சுன்னு நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் எங்கே ரிலேட் ஆச்சு, அதை படிக்கும்போது எங்கே உங்களுக்கு ரிலேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, படிக்கலாமா? படிக்கலாம். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி ஐயோ வருது. ஆக்சுவலா இது எப்போ தோணுச்சுன்னா, பால்சினி கால் பண்ணும்போது தோணுச்சு. இல்ல அப்படி சொன்னா நீ வந்து வருத்தப்படுவல, அப்படி இல்லை, எனக்கு ஹாப்பியா தான் இருந்தது. நான் பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்டர்வியூ பண்றீங்களா, இப்போ என்னடா பிளான்ல இருக்க நீ? இப்போ இருக்க பிளானு இந்த ஜூஸ் ஆர்டர் பண்ணதை கொடுத்தீங்கன்னா குடிச்சிருவேன். வருமா? வந்துரும்ல. ஆக்சுவலா என்ன பிளான்ல இருக்கேன்னா, இப்போ எல்லாருமே கோ வித் த ஃப்ளோன்னுவாங்க, அப்படிலாம் இல்லை. இந்த வருஷம் இத்தனை படம் பண்ணணுன்றது முன்னாடி எப்படி இருக்கும், இந்த லப்பர் பந்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எப்போ வரும். போன செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆச்சு. போன வருஷத்துக்கு ஒரு படம் வந்துச்சு. ஸோ இந்த வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 படமாவது வெயிட்டாக ரிலீஸ் ஆகணும். லப்பர் பந்து மாதிரி ஒரு 3 படங்கள், அதை விட பெரிய படம், பெரிய ஹிட் ஆகிற மாதிரியான படம். அதில் எனக்கு தெரிஞ்சு பாம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அர்ஜுன் தாஸ் அவர்களோட, விஷால் வெங்கட் டைரக்டர். ஓகே, சில நேரங்கள் சில மனிதர்கள்னு ஒரு படம். ஆமாம், அந்த படத்தோட இயக்குனர். ஸோ ரொம்ப சென்சிபிளான ஒரு சூப்பரான டைரக்டர். லப்பர் பந்து வரதுக்கு முன்னாடியே என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு சூப்பரான கேரக்டர் கொடுத்தவர் தமிழ் பிரதருக்கு முன்னாடியே அவர் தான். விஷால் வெங்கட் தான் எனக்கு அதை கொடுத்தாரு. ஸோ அந்த படம் வந்தால் லப்பர் பந்து எனக்கு என்ன ஒரு ரெகக்னிஷன் கொடுத்ததோ அதே லெவலுக்கு டெஃபினட்டாக இந்த படம் கொடுக்கும். ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன வருதுன்னு பார்த்துருவோம்ண்ணே, ஃபைனல் டைலாக்கா? தம்பி வாங்க தம்பி, நான் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஓகே, குறிப்பாக சொல்லணும்னா, நாங்கள் யூஎஸ், நானும் அசாரும் யூஎஸ்ஏ போயிருந்தோம், அமெரிக்கா. அப்போ வந்து என்னென்னா, நானும் அசாரும் ஒரு காமெடி ஷோ, டபுள் ட்ரபிள்னு ஒரு ஷோ பண்ணோம். ஸோ அந்த ஷோவில் வந்து அட்வர்டைஸ்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம், ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 4 ஷோ வந்து நல்லா ஃபுல் க்ரௌடு, போகிற இடம்லாம் ஸ்டாண்டிங் ஓஷன். எங்களுக்கு 4 ஷோ போனால் 4மே ஸ்டாண்டிங் ஓஷன். 5ஆவது ஒரு ஷோ போகிறோம், உள்ளே போய் பார்க்குறோம், யாருமே வரல. ஏன்னா காணா, டைம் வேறு ஆயிடுச்சு. ஒருத்தவங்களாம் வராங்க, 1 2 3, மொத்தமாகவே வந்து 10 பேர் தான் அந்த ஷோவில். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 200 ஒரு 500 டிக்கெட் எதிர்பார்த்த இடத்துல 10 பேர். ஓகே, நாங்கள் எங்களுக்கு மன உளைச்சல். எனக்கெல்லாம் என்னடா அது, யூஎஸ் வந்து இப்படி ஒரு கேவலமா? ஆனால் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அந்த டைமில் வந்து இந்த கொலு டைம். கொலு டைம் என்னன்னா, வீட்டில் வந்து யூஎஸ் தமிழர்கள் வந்து கொலு வச்சு வீட்டில் அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொலு நாளாக போச்சு. ஸோ அதனால யாருமே வரல, 10 பேர் வந்திருக்காங்க. அதுவும் அசா டிஎஸ்கேன்றனால ஒரு 10 பேர். ஆனால் நாங்கள் சலிச்சே போலையே, அந்த 10 பேருக்கும் 1.5 மணி நேரம் ஷோ பண்ணோம். உண்மையே பண்ணோம். 10 பேர் ஷோ. எங்களுக்கு கூட வந்தவங்க 4 பேர், அவங்களும் உட்காந்துட்டாங்க. இந்த ஆடியோ போடுறானே அவர் 2 3 முன்னாடி, அவனுக்கு இங்கிலீஷ் தமிழும் தெரியாது, அவன் ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேசுறாள், அவனையும் உட்கார வச்சு 15 பேருக்கு ஷோ பண்ணோம். 1.5 மணி நேரம் பண்ணோம். 1.5 மணி நேரமும் எப்படி வந்து ஒரு 500 பேருக்கு ஷோ பண்ணுவோமோ பாரபட்சம் பார்க்காம பண்ணோம். ஸோ அது முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆளுக்கு வந்து எனக்கும் அசாருக்கும் ஒரு $500 கொடுத்தாரு. இதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஐயோ வேணாம், இல்லை எனக்கு என்ன தரதுன்னே தெரில, என்ன இந்த வச்சுக்கோங்க நீங்கள், இல்லை வேணாம் நீங்கள் வேற ஏதாவது நல்லது யாருக்காவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி யூஎஸ் வரைக்கும் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள். அந்த மாதிரி இருந்தாலும் உங்கள் மனசை ரொம்ப பாராட்டுறேங்க, அது பெரிய மனசு எப்படிம்பாங்கல்ல. அந்த 10 பேர் வந்தாலும் ஷோவை கேன்சல் பண்ண மாட்டோம், 1.5 மணி நேரம் நாங்கள் பேச. வேறு என்ன பண்ணுறது, இப்போ தேட்டருக்கு வருவோம், படம் பார்க்க போடுவாங்க, பெரிய சின்ன படங்களாக இருக்கும். அந்த படத்துக்குலாம் ஒரு 10 பேர் இருந்தாலும் தேட்டரில் படம் ஓட்டது இல்லையா? கண்டிப்பாக.
அந்த மாதிரி தான். உங்க மிமிக்ரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எம்எஸ்வி ஐயாவோட வாய்ஸ் வந்து நீங்க பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். எனக்கு அது மட்டும் எம்எஸ்வி ஐயாவுமே எனக்கு இப்போ பலது ஞாபகம் இல்லை, பெருசா அப்படிங்களா? டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகே. முருகா அப்படி இருக்குல்ல ஒரு ஆமா. அதாவது ஓகே. பப்ளே அந்த இதுல பேசியிருப்பாரு தென்னாலி, சரி காதல் மன்னன். காதலா காதலா இல்ல பப்ளே ஆமா ஓகே தன்னானே நானா தரி தரி ரிரி தரிரி தன்னாராரி தரிரி 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 மழைக்காகத்தான் நீயும் இங்கு களைக்காகத்தான் நீயும் வந்து கலந்தாடுவோம் நானும் மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் அந்த கண்ணீரை மூடி கொண்டு இன்பம் கொடுப்பான். முருகா அவ்வளோதான் இந்த வயசு, இதுக்கப்புறம் என்ன பண்றது? சூப்பர்ண்ணா. அது அந்த லைவா அது கேட்கும்போது அந்த சாங் கேட்கும்போதுமே ஒரு பயங்கர ஃபீல். ஆமா, இது வந்து எம்எஸ்வி ஐயா மாதிரி இருந்தா கீழே வந்து ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சூப்பர்ண்ணா. இப்போ லைக் அப்கமிங் உங்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் வந்து ஆஃப்டர் லப்பர் வந்து திங்ஸ் ஆர் கோயிங் குட், நல்லபடியா போயிட்டு இருக்கு. தமிழ்ல பாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ரொம்ப வருஷமா ரிலீஸ் ஆக வேண்டி இருக்கிற படம் அடங்காதேன்னு ஒரு படம், அதுவும் ஜூன்ல ரிலீஸ் ஆகிறதா பேசிட்டு இருக்காங்க இந்த வருஷம். இவர் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவா, சரத்குமார் சாரும் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல, பட் வந்த சீன்லாம் நல்லா இருக்கும் என்னோடது. அண்ட் அந்த படமும் நல்லபடியாக வரட்டும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அண்ட் அதே மாதிரி அதான் மலையாள மூவி ஓணம்க்கு ரிலீஸ் ஆகுது, விளையாட்டு புத்தா. அப்புறம் அருள்நிதி சார், அமீர் சார் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸு. அண்ட் இப்போ லைனப்பில் 2-3 படங்கள் பேசிகிட்டு இருக்கேன். நான் முதலே சொன்ன மாதிரி ஆல்ரெடி பண்ண ஒரு படம் ஒன்று இருக்குது. அது எப்போ வந்து கரெக்டான டைமில் எல்லாம் ப்ராக்ரஸ் நடக்குதோ அது வரும். அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் ஒன்று லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். படம் ஷூட்டிங் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த வருஷம் இப்போ எப்படி லப்பர் பந்து மாதிரி ஒரு 2-3 படங்கள் நமக்கு பேர் சொல்கிற படங்கள் வரணும்னு பிலீவ் பண்ணுறேன். கண்டிப்பா நான் உங்களுடைய உழைப்பும் அந்த உழைப்புக்கான பலன் வந்து கூடிய விரைவில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய லப்பர் பந்தா வந்து உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்கமிங்ல வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஸோ அந்த சினிடாக்ஸ்க்கு இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பால்சி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீலம் சோஷியலுக்கும் ரொம்ப நன்றி. ஐ திங்க் நான் ஏதோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு சொன்னீங்க, அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு உரையாடலில் சந்திக்கலாம். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ.